ஃப்ளோரில் தான் வரணும். இது சேர்த்து ஒரு 20 அடிக்கு மட்டும் தான் ஃபில்லிங் கொடுத்துருக்கீங்க. இன்னும் ஃபர்தர் வந்து என்டையர் ஃபில்லிங் பண்ணிக்கணும். காம்பவுண்ட் வால் அப்ரோச் ரோட்ஸ் இது எல்லாமே ஃபங்க்ஷனுக்கு உயரத்துக்கு ஏற்றிட்டீங்களா பில்டிங்? இல்லை மேடம், 3 feet தான் மேடம். இப்போ நான் வேறு என் ஃபண்டில் 1 கோடி கொடுக்குறேன்னு சொல்லி அது இந்த எதேனமோ போடணும்னு சொல்லிட்டாங்க மேடம். அந்த மேடத்துக்கிட்ட அப்படி தான் சொல்லி இந்த ஃபண்டு வாங்கணும். டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் பூரா நம்ம லோக்கல் ஃபண்ட்ல இந்த அப்ரோச் ரோடு தார் ரோடுலாம் கட் பண்ணிட்டாங்க மேடம். அதில் வீடியோ போடுவாரு வேறு காம்பவுண்ட் வால் பண்ணணும். காம்பவுண்ட் வாய்ப்பே இல்லாத 1 கோடிக்குள்ள கூட அடங்கவே அடங்காது. கம்ப்ளீட் ஏரியா ஃபில்லிங் பண்ணணும் மேடம். லெவல் ரைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கிராவல் ஃபில்லிங் பண்ணணும். நீங்க நாங்க 3.25 கோடியே பத்திரப்படுத்தி வச்சா நீங்க ஆளுக்கு அவரு ஒரு 75 லட்சம் வெட்டினரி காலேஜ் பிடிங்கிட்டு போயிட்டாரு. நீங்க ஒரு பக்கம் 1 கோடி, மற்ற துறைக்கெல்லாம் காசே வேணாமா? நாமக்கல் நகரில் உள்ள அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு மருத்துவ கல்லூரி செயல்பட தொடங்கியவுடன் அந்த மருத்துவமனையும் மருத்துவக் கல்லூரியோடு ஒன்றா இணைக்கப்பட்டு நாமக்கல் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையானது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக அது மாற்றம் செய்யப்பட்ட காரணத்தினால் நாமக்கல் வருவாய் மாவட்டத்திற்கு உட்பட்ட வேறொரு பகுதியில் மாவட்ட தலைமை மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்கின்ற அரசினுடைய முடிவின்படி கடந்த ஆண்டு சட்டப்பேரவையில் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆணைப்படி நாமக்கல் மாவட்டத்தில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை ராசிபுரம் பகுதியில் அமைக்கப்படும் என்று அறிவிப்பு செய்தார். அதன் அடிப்படையில் ஏறத்தாழ ராசிபுரம் வட்டத்திற்கு உட்பட்ட ராசிபுரம் நகரை ஒட்டி இருக்குகின்ற புறவழிச்சாலையில் இடம் கண்டறியப்பட்டு ரூபாய் ஏறத்தாழ 54 கோடி ரூபாய்க்கு திட்ட மதிப்பீடுகள் பொதுப்பணித்துறையால் தயார் செய்யப்பட்டு இன்றைய தினம் அரசாங்கம் சென்ற ஆண்டு அதற்கான ஒப்புதலை வழங்கி ஒப்பந்த புள்ளியும் கோரப்பட்டு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை ராசிபுரத்தில் கட்டுமானம் செய்வதற்கு பொதுப்பணித்துறையால் ஒப்பந்த ஆணையும் வழங்கப்பட்டு தற்பொழுது வருகின்ற 24ஆம் தேதி நம்முடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் வனத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்களுடைய முன்னிலையில் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய தலைமையில் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வருகின்ற 24ஆம் தேதி மாலை 4 மணி அளவிலே மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்ட இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.